தொன்னையில் பிரசாதம் சாப்பிட யாருக்கு பிடிக்குமோ ஒரு ஐஃபை கொடுங்க. இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் பார்க்கலாம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு வேர்க்கடலை பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 4 போல் பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். வடித்து ஆற வச்ச சாதத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 லெமனை இது மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது லெமனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பெருமாளுக்கு பிடிச்ச லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த மாதிரி லெமன் ரைஸ் கொடுப்பாங்க, சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க, வெண்பொங்கல் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.